குருவே சரணம். ஐயா, நான் கோயம்புத்தூர் நீலம்பூர்லேருந்து வரேங்க ஐயா. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கிறேன். அமாவாசை பூஜைக்காக கலந்துட்டுருக்கிறேன். நான் பல குரு ஸ்தலங்களுக்கு சென்று ஹோமங்கள் நடத்தி இருக்கிறத நானும் நேர்லேருந்து கலந்துருக்கிறேன். நிறைய ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்துருக்குறேன். நிறைய இடங்களில் வந்துட்டு ஒரு சில கடையில் வாங்கக்கூடிய மூலிகைகள் மட்டும் ஹோமத்தில் போட்டு, ஒரு சில இடத்துல வந்து கோழி அந்த மாதிரி கூட போட்டு ஹோமத்தை வளர்க்குறாங்க ஐயா. இப்போ நம்ம இடத்துல மாதம் 108 வகையான மூலிகைகள், அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதமாக 108 கிடையாது, இன்னும் அப்படியே ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்குங்க ஐயா. இது செய்கிறதுனால என்னெல்லாம், அமாவாசையில் இவ்வளோ மூலிகைகள் போட்டு செய்கிறதுனால என்னெல்லாம் பலன்கிறத எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா. குருவே சரணம். குருவே சரணம். அதாவது அமாவாசைன்றது கர்மா போகக்கூடிய அமாவாசை. அதாவது கர்மத்தை கடக்கணும்னா அமாவாசைக்கு போய் ஒரு இஷ்ட தெய்வத்தை பிடிச்சி அங்கே போயிடணும். அதில் இந்த பூர்ணாவதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடையில் வாங்குகிற பூர்ணாவதிகள் வந்து சிலது பிஞ்சு சிலது இலசிலே எடுத்துடுவாங்க. ஆனால் இதை ரிஸ்க் எடுத்து 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம காட்டுங்களுக்கெல்லாம் போயிட்டு இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் நம்ம அலைஞ்சி எதையெல்லாம் சொல்லுதோ, அவர் உத்தரவில் எந்த பொருளை சொல்கிறாரோ அந்த பொருளை தான் எடுக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் பாருங்கள், ஒவ்வொரு மாறுபட்டிருக்கும். இப்போ இந்த பூர்ணாவதி வந்து மனசார சிந்தனையோடு எடுத்து வேர்வையை சிந்தி எடுத்து அதை கொண்டு வந்து நம்ம பூர்ணாவதியாக போடும்போது மக்கள் எந்த கோரிக்கைகளோடு இங்கே வராங்களோ அந்த கோரிக்கைகள் உடனடியாக நடக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னா, முன்னோர்கள், அமாவாசைனாவே முன்னோர்கள். அப்போ முன்னோர்களுக்கு தேவையானது என்ன? சரியான அன்னங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அஷ்டலட்சுமியோட யாகம். இந்த அஷ்டலட்சுமியோட யாகத்துக்கு தேவையானது ரவையில் செய்யக்கூடிய முந்திரி, திராட்சை, அடுத்தது குங்குமப்பூ விடக்கூடிய கேசரி செய்யணும். அதான் பிரசாதம் அம்மாவுக்கு. வெண்பொங்கல். அஷ்டலட்சுமின்றது யார் அப்படின்னா, அஷ்டனா 8. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் லட்சுமி இருக்காங்க. சாந்தம், சந்தானம், சௌபாக்கியம், மகா, ஜெய, கஜ, இப்படி வீரம், தானியம், தனம், இப்படி லட்சுமிகள் இருக்காங்க, அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க. இந்த அஷ்டலட்சுமிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் வசம்பு முக்கியமான ஒன்று. சரி. இங்கே ஒவ்வொரு அமாவாசையிலையும் ஒவ்வொரு மூலிகைகளும் புதுமையாக வந்து நிற்கும். ஆமாங்க. கிடைக்கக்கூடாத, அதாவது கிடைக்கப்பெறாத மூலிகைலாம் நிறைய இங்கே நான் பார்த்துருக்கேன். திடீர்னு ஐயன் சொன்னார், டே இந்த அமாவாசைக்கு வந்து சுத்தமான தேன் கடையில் கிடைக்குமா, இல்லை அழிக்கிற இடத்துல கிடைக்குமா, அவங்க எச்சில் பண்ணிடுவாங்க. இந்தந்த இடத்துல தேன் இருக்குது, போய் அதை அழிச்சிக்கிங்கன்னு சொன்னார். நேராக போனோம், கொம்பு தேனு தான். 2 தேன் கை காட்டினார், 2 தேன் அழிச்சாச்சு. சரி. இப்போ இது சுத்தமான பரிபூர்ணமான மன சந்தோஷத்தோடு எடுக்கிற மூலிகைகள். சரி. இதை நம்ம ஏகத்தில் பூர்ணமாக கொடுக்கும்போது வர்றவங்களுடைய முதல் கர்மா போயிடும். சரி. ஏன்னா அவங்க முன்னோர்களுக்கு தேவையான நைவேத்தியங்கள், பழங்கள் இங்கே இருக்குது. சரி. அதே போல் கர்மா போனோடனே பித்ரு தோஷம் முழுமையாக நிவர்த்தி ஆயிடும். சரி. இது 2மே போயிட்டாலே இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துடைய சக்தி கிடைச்சிடும். அப்போ இந்த இஷ்ட தெய்வமும் குலதெய்வம் யார் அப்படின்னா, குலதெய்வம்னா நம்மளுடைய மூதாட்டி, இஷ்ட தெய்வம்னா நம்ம நண்பன். இப்போ இது 2உடைய கடாட்சம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த புஷ்பங்கள், அதுக்கு தேவையான புஷ்பங்கள். இதை இப்படி தான் இந்த இடத்துல போடுது. நிறைய மக்களுக்கு உடனடி ரிசல்ட் இங்கே வருது. சரி. எல்லா ஊர்லேருந்தையும் வராங்க. நான் கண் கூட பார்த்துருக்கேங்க ஐயா. ஐயா, இன்னொரு சின்ன, இன்னைக்கான கிடைக்கப்பெறாத மூலிகை இன்னைக்கு என்னென்னங்க ஐயா நம்ம வச்சுருக்கிறோம்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு மலரக்கூடிய ஒரு பிரம்ம பூவுன்னு இருக்குது. சரி. இந்த பிரம்ம பூவுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது இல்லையா? ஆமாங்க. தோஷத்தை போக்கக்கூடியவர் யாருன்னா பிரம்மா தான். சரி. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த சாமி கிட்ட தோஷம் போவோம், இந்த சாமி. அப்படி கிடையாது. ஏன்னா ஜாதகத்தை எழுதுபவன் பிரம்மன். ஒரு பிறப்பு, குழந்தை பிறக்குது, பிறக்கிறப்ப என்ன ஜாதகம் வருதோ அதை தான் குறித்து அவன் வாழ்ந்தாகணும். கண்டிப்பாக. அதை யார் பண்ணுறாரு அப்படின்னா பிரம்மா தான். அவருடைய தண்டு தனியாக இருக்குது, பிரம்ம தண்டுன்னு தனியாக இருக்குது, பிரம்ம பூவுன்னு இருக்குது. இப்போ இந்த பிரம்ம பூ வந்து இன்னைக்கு இதில் மெயினாக வச்சுருக்கு. சரி. அதே மாதிரி இன்னைக்கு லட்சுமியோட யாகம் இல்லையா, செந்தாமரையில் தான் அந்த அம்மா உட்காருவாங்க. ஆமாங்க. அந்த அம்மாவுடைய செந்தாமரை இங்கே புஷ்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தெளிவான பதில் கொடுத்ததற்கு எங்களை ஆசீர்வதித்து இந்த ஹோமத்தில் இன்னும் கிடைக்கப்பெறாத மூலிகை ஹோமத்தில் போட்டு அதனுடன் பலன்களை எங்களுக்கு தந்தருளுமாறு குருவிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆயுஷ்மான் பவ. என்னைக்கும் பேரும் புகழோட, ஊரும் உறவோட, தீர்க்க ஆயுளோட, மன நிம்மதியோட,
சித்தர்களுடைய கடாட்சம் பெற்று ஆயுஷ்மான் போக பேஸ் பண்ணிக்கங்க.